அன்சார் அலி தற்போது அப்பல்லோ மருத்துவமனையில் அதிமுக தொண்டர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து இருப்பதாக நம்முடைய செய்தியாளர் பாலாஜி அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. சோ இப்போ அந்த தொண்டர்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறை மற்றும் நிர்வாகிகள் சார்பாக என்னென்ன செய்யப்பட்டிருக்கு? காலை முதலே தொண்டர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இரண்டாவது அறிக்கை அப்பல்லோ மருத்துவமனையிலிருந்து வெளிவந்தது. அதற்கு பிறகு அந்த செய்தியின் வாயிலாக பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் பல்வேறு ஊர்களிலிருந்தும் தொடர்ந்து தொண்டர்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். சிறுக சிறுக தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகமாகி வருகிறது. காவல்துறையினரும் முன்னெச்சரிக்கையாக ஆரம்பம் முதலே கயிறுகள் மற்றும் தடுப்புகள் கொண்டு அவர்களை ஒரு பக்கமாக அவர்களை நிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய இந்த சாலையில் நம்ம பார்த்தோம்னா தெரியும், இந்த அப்பல்லோவிலிருந்து கிரீம்ஸ் சாலை வரைக்கும் செல்லக்கூடிய அந்த பகுதி முழுவதும் தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொண்டர்கள் வந்த வண்ணமும் போய்கொண்டும் இருக்கிறார்கள். மேலும் இந்த அப்பல்லோ வளாகத்தில் எப்பொழுதும் புறநோயாளிகளின் வருகையும் அதிகமாக இருக்கும். எனவே அவர்களுக்கு இடையூறு இல்லாத வகையிலும் தொண்டர்கள் வந்து போவதற்கு ஏற்ற வகையிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களை சரியான ஒரு பகுதியாக நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். மேலும் தொண்டர்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் செய்துவிடக்கூடாது என்பதற்காக காவல்துறையினர் அதிக அளவில் நிறுத்தி வைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருமே முதலமைச்சர் உடல்நிலை குறித்த ஒரு நல்ல செய்தியை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒரு தொண்டரிடம் கேட்போம். சார் சொல்லுங்க, முதலமைச்சருடைய உடல்நிலை பற்றி நீங்க இந்த சூழ்நிலை உங்க மனநிலை? நான் பாண்டிச்சேரியிலிருந்து வரோம். எனக்கு 44 வயசு ஆகுது. 18 வயசுலேயே அம்மாவுடைய துடிப்பான செயலை பார்த்து என்னுடைய ரத்தத்தில் சேர்த்து அம்மா உருவத்தை சேர்த்தேன். அம்மா போயசகனில் 2 முறை சந்திச்சிருக்கேன். அம்மா என்னுடைய பேச்சு திறமை பாராட்டியிருக்காங்க. இவங்களுடைய உடல்நிலை பற்றி சொல்லுவது சில வதந்தியை கிளப்புறாங்க. அதாவது 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்பதை போல அம்மாவுக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவர்களை பக்கபலமாக நின்று தடுக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கின்ற வரையில் புரட்சி தலைவி அம்மாவை எந்த ஒரு தீய சக்தியும் அணுகாது. இந்த தமிழகத்திற்கு மீண்டும் தமிழக முதல்வராக அம்மா அவர்கள் வருவார்கள். தொண்டர்கள் தொடர்ந்து பல்வேறு செய்திகளை வதந்தி என்கிற ஒரு மனநிலையில் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் முதலமைச்சர் பணிக்கு வருவார், நிர்வாகத்தை நடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கையோடு இங்கே பல்வேறு தொண்டர்களும் பல நூற்றுக்கணக்கான தொண்டர்கள் இந்த அப்பல்லோ வாசலில் காத்திருக்கிறார்கள். கோபால், அன்சார் அலி, இன்று நண்பகல் வந்த அறிக்கைக்கு பிறகாகவும் இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கூட்டத்திற்கு பிறகாகவும் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஏதேனும் கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாங்களா? நிர்வாகிகள் அதிகாரப்பூர்வமாக எந்த ஒரு தகவலையும் பதிவு செய்யவில்லை. ஆனால் கூட்டம் நடைபெற்றிருக்கிறது என்கிற தகவல் வந்திருக்கிறது. அதே போல பல்வேறு நிர்வாகிகளும் அமைச்சர்களும் அப்பல்லோ மருத்துவமனையில் தொடர்ந்து இருக்கிறார்கள். அறிக்கையில் முக்கியமாக வெரி கிரிட்டிக்கல் என்கிற ஒரு வார்த்தை அந்த அப்பல்லோ மருத்துவமனையின் அறிக்கையில் இருக்கிறது. தொடர்ந்து கண்காணிப்பில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு பதத்தையும் அவர்கள் அந்த அறிக்கையில் சேர்த்திருக்கிறார்கள். எனவே இது குறித்த ஆலோசனையானது நடைபெற்று வருவதாக தெரிய வந்துள்ளது. அதே போல மருத்துவர்கள் தொடர் கண்காணிப்பில் நேற்று நடைபெற்ற அந்த அறுவை சிகிச்சைக்கு பிறகு 24 மணி நேரம் தொடர் கண்காணிப்பில் முதலமைச்சரை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோபால், அன்சார் அலி, டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையுடைய மருத்துவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக வருகை தர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்று காலையில் சுகாதாரத்துறை அமைச்சர் JP நட்டா அவர்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ அவர்கள் வருகை தந்து புரிந்தாங்களா? தற்போது வரை டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையை சேர்ந்த மருத்துவர்கள் வரவில்லை. அவர்கள் 3 மணிக்குள்ளாக வந்து விடுவார்கள் என்கிற எதிர்பார்ப்பு இங்கே இருக்கிறது. மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் முழு ஒத்துழைப்பு மத்திய அரசால் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். கில்னானி உட்பட 3 மருத்துவ நிபுணர்களும் எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருந்து சென்னைக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக அவர் தெரிவித்திருந்தார். எனவே 3 மணிக்குள்ளாக அவர்கள் வர வாய்ப்பு இருக்கிறதாக இங்குள்ள மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கோபால்.